நீங்கள் அரசியலில் வந்து அதுவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா யூ ஷுட் கேட்டர் ஃபார் தி விமன் ஓட்டர்ஸ். அவங்க வாக்குகளை நீங்கள் வந்து கவருவதற்கு பெறுவதற்கு அட்லீஸ்ட் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ இது ஒரு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் தான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, வரேன் நான், இவர் 1000 கொடுத்துட்ருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் உரிமை தொகை. அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணாங்கன்னு வச்சுங்க. 2021 தேர்தலில் எந்த நிபந்தனையும் சொல்ல அவங்க அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை நாங்கள் மாதந்தோறும். ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு 2.5 வருஷம் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, பொட்டாட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முணுமுணுப்பு மர்மரிங் வந்துன்னா இப்படி சொன்னாங்க செய்யலையே அப்படின்னு வந்தவொன்னா ஒரு தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அந்த கண்டிஷன் போட்டதால் ஏறத்தாழ 1 கோடி பேர் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. குடும்ப தலைவி அனைவருக்கும்ன்றது எப்படி இருக்குது, தகுதி வாய்ந்தன்னு ஒரு வார்த்தையை போட்டதால் 1 கோடி பேர் அவுட் ஆஃப் தி லிஸ்ட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க திமுக ஆட்சி மேலே. சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி நினைக்கிறாங்க, அது வேறு விஷயம், தனி கதை. அப்போ அது வந்து ஒரு 1000 ரூபான்றது இன்றைக்கி 1 கோடி பேருக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் பெண்கள் அதிகமாக விஜய் பக்கம் போகிறாங்கன்னு ஒன்றும் அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே தளர்த்துகிறோம். திடீர்னு ஏன் தளர்த்துறீங்க, தளர்த்திட்டு என்ன பண்ணாங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் பண்ணி ஒரு 30 லட்சமோ என்னவோ புதுசாக அடிஷ்னலாக சேர்த்தாங்க.